தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு தமிழக வாக்காளர்களிடம் மிக பிரபலமான கூட்டணியாக உலா வர தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக புதிய வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே செயல்பட தொடங்கியிருக்கிறது. தேர்தல் முடிவிலே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக உறுதியாக உலா வரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நல்ல சூழலிலே தேமுதிக, தமாக போன்ற கட்டுப்பாடான பலமான கட்சிகளை சிலர் சதி செய்து உடைக்க நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு சில தனி நபர்களும் அவர்களோடு 40-50 பேரும் ஒரு கட்சியிலே இணைவதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பலவீனமும் கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைத்துக் கொண்டு தங்களையே பலவீனப்படுத்திக் கொள்பவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாவட்ட ரீதியாக மாவட்ட தலைவர்கள், அதேபோல அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து 4 நாட்களாக என்னை பார்த்து அந்தந்த மாவட்டத்திலே இயக்கமிட்ட கட்டளைப்படி தேர்தல் களத்திலே நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள், முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து தங்களுடைய தேர்தல் பணி குறித்து ஆலோசனை செய்தார்கள். மேலும் இயக்கத்தினுடைய சிறுபான்மை பிரிவை பொறுத்தவரையிலே 99.9% எங்களோடு இருக்கிறது. தனி நபர் செல்வதால் சிறுபான்மை பிரிவு என்றைக்கும் சென்று விடாது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். மேலும் கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் வகையிலே இன்றைக்கு அருந்ததியர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வலசை ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலிலே தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பது மட்டுமன்றாமல் மேலும் இந்த கூட்டணி வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் தங்களுடைய இயக்க நண்பர்கள் சுற்றுப்பயணம் செய்வார்கள் என்பதை என்னிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். அதான் சொன்னேன் சார், ஒரு சிலர் தனிப்பட்ட நபர்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுகின்ற காரணம் என்ன, எதற்காக, அதனுடைய உள்நோக்கம் என்ன, தேசிய கட்சியா
அல்லது திராவிட கட்சிகளா என்றெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்கு தெரியும். எனவே எங்களுக்கு இதுபோன்ற நிலை வரவுதான் நஷ்டமல்ல. இன்னும் 4-5 நாட்களுக்குள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும். ஓரிரு நாட்களிலே தொகுதிகள் அறிவிக்கப்படும். உடனுக்குடன் இயக்கத்தினுடைய நண்பர்கள் அனைத்து பகுதிகளுக்கும் தேர்தல் களத்திற்கு சென்று வெற்றிக்கனியை பறிப்பதற்கு தங்களுடைய பணிவை செய்வார்கள். ஏற்கனவே தமாகவை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களிலே தங்களுடைய சிறந்த ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கிலே அங்கே இயக்கத்தினுடைய கொடியோடு திரண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.